ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். சோ நம்ம அநேக முறை தியானித்த ஒரு வசனம் தான். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். கடந்த நாட்களை பார்த்தோம், மழை வந்தது. ஸோ எல்லாரும் அந்த நாள்ல அழிந்து போனாங்க. நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அப்போ நோவா கர்த்தருடைய சமூகத்துல அவனுக்கு ஒரு கிருபை கிடைத்தது. மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நோவாவுக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஒரு கிருபை கிடைத்தது. காரணம் என்னன்னா, நோவா தேவன் கற்பித்த எல்லாவற்றையும் இந்த நாட்கள்ல அவன் செய்தபடினால் தேவனுக்கு அவன் மேல ஒரு கரிசனை இருந்தது. இந்த நாளிலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்தோமானால், தேவன் கற்பித்த காரியங்களை நம்ம செய்தோமானால், தேவனுடைய கண்களில் நமக்கும் கிருபை கிடைக்கிறது. அப்ப நான் எப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வது? நான் எப்படி தேவனுக்கு விருப்பமான இல்ல தேவனை பிரியப்படுத்துகிற இல்ல தேவனுடைய நாம மகிமைக்காக நம்ம எப்படி காரியங்களை செய்வது? எனக்கு தான் இப்போ நோவாவினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நோவாவோட ஆண்டவர் காரியங்களை செய்தார். உனக்கு ஒரு அழிவு வரப்போகுது, நீ வேலை உண்டு பண்ணி ஜோடி ஜோடியாக நீ இந்த மிருகங்களை சேர்த்துக்கு உன்னுடைய குடும்பங்களையும் நீ அந்த படகுல ஏத்திக்க அப்படின்னு சொன்னாரு. அவன் அதை செய்தான், கீழ்ப்படினான். அது மாத்திரம் தேவனுடைய கீழ்ப்படிதல் அல்ல. அது தேவனுடைய காப்பாற்றினதற்கான காரியம் அந்த பேழைகளுடைய அது கீழ்ப்படிதல் கிடையாது. அதற்கு முன்பதாக அவர் சொன்ன காரியங்களை இப்ப ஒருவேளை அந்த படகு செய்கிறதற்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்பதாக அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்திருப்பான். அவர் படகை ரெடி பண்ணுன்னு சொன்னா அவன் படகை ரெடி பண்ணதல்ல கீழ்ப்படிதல். அதற்கு முன்பதாகவே அவன் தேவனை பிரியப்படுத்துகிற விதமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு எல்லாம் அந்த நோவா என்ன பண்ணியிருப்பாரு, நிச்சயம் அந்த நாட்கள்ல அவர் செவி கொடுத்திருப்பாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை கேட்கிற நம்மளுக்கு தேவன் சொல்லுகிற காரியம்னா, தேவன் நமக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் நம்ம செய்கிற வேலையில தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்பதான் நம்ம அவருடைய கண்கள்ல நமக்கும் கிருபை கிடைக்க முடியும். இன்னைக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அநேக பேர் வியாதிகளுக்கு அநேக காரியங்களுக்கு மறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஏதோ ஒரு கிருபை நிமித்தமாக இந்த நாட்கள்ல நம்ம பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபை எதனால வந்துச்சுன்னா, நம்ம தேவனுடைய காரியங்களை செய்கிறதுனால, தேவனுடைய நாம மகிமைக்காக அநேக காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்மளால இயன்ற காரியங்களை கூட நம்ம அந்த காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் தேவனுடைய கரத்துல இருக்கிறபடினால் நம்ம அவருக்கு ஒருபடி தண்ணி கொடுத்தா கூட அதற்கான ஒரு பெரிய பலன் அவரை நமக்கு திருப்பி கொடுத்துறாரு. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற தசம் பாகம், நம்ம அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஏழைகளுக்கு இறங்குகிறது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, தேசத்திற்காக ஜெபிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்காக ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்கிற வேலையில அது நம்ம அவருக்கு இப்ப ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாமே கொடுக்க அவர் என்ன பண்ணாரோ கொடுக்கறத அவர் திருப்பி கொடுப்பாரு. திருப்பி கொடுக்கறது மாத்திரம் அல்லாம சம்டைம்ஸ் டபுள் ஆகும், சம்டைம்ஸ் ட்ரிபிளாகவும் கொடுப்பாரு. அதுக்காக நீங்க காணிக்கை கொடுங்கன்னு அதை குறித்து பேசணும். நம்ம எதை செய்தாலும், பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி, எதை நம்ம ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்கிறோமோ அதை அவர் நமக்கு திருப்பி கொடுக்கிறார். இந்த நாள்ல ஒருவேளை இன்னைக்கு நம்ம கரத்துல அது ஒருவேளை கிடைக்காமல இருக்கலாம். ஆனா நீங்க நல்லா ஆலோசித்து பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கரத்துல தெரியும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த நோவா கரத்துல அந்த பேழையை செய்ய சொல்லும் போது அவனுக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இல்லை. மலையை குறித்து எந்த ஒரு அடையாளமும் வானத்திலும் இல்லை, ஜனங்களுடைய மத்தியிலும் இல்லை. ஒரு மேகம் சூழல, ஒரு மின்னல் இது பண்ணலாம். ஆனாலும் அவன் தேவனுடைய பார்வைக்கு என்ன பண்ணான், அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய கட்டளைகளின் படி நடக்கணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படகு வேலையை ஆரம்பிச்சுட்டான். படகு வேலை முடிஞ்சப்ப கூட என்ன ஆகல, மழை பெய்யல. எல்லாரும் அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து அவனை கிண்டல் பண்ணாங்க. அதே போல இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பாதையில நடக்கிற வேலையில அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வேலை மற்றவர்கள் நம்மளை பரியாசம் பண்ணுகிற மாதிரி இருக்கணும், இல்ல மற்றவர்கள் நம்மளை ஏளனமாக பார்க்கிற மாதிரி இருக்கும். என்ன இவனுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் பிரேயர்னு இருக்கிறான், இல்ல இவனுக்கு மாத்திரம் என்ன எப்ப பார்த்தாலும் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு இவனுக்கு ஏதோ மெண்டல் ஆயிரும். எப்படி நிறைய பேர் சொல்றது அப்படிதான். அப்படி நம்ம சொல்லலாம். ஒருவேளை அவங்க பார்க்கும்போது நம்ம அப்படி ஒரு மெண்டல் மாதிரி கூட இருந்துட்டு போனோம், பரவாயில்ல. ஆனா நம்ம என்ன செய்யறோங்கிறது நமக்கும் தெரியும். நம்மளை படைத்து பாதுகாத்து வந்துட்டு இருக்கிற நம்மளுடைய அருமை நாதனா இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளை குறித்ததன் எல்லா காரியங்களும் தெரியும். இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்கு ஏதுவாக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம், அவருடைய
கண்கள்ல அவருடைய பார்வைக்கு நமக்கு கிருபை கிடைக்கும். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல ஒரு நாளிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்கும்படியான கிருபை செய்ததற்காக நன்றி. உங்களுடைய கரத்துல வெறுமையாக தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 ஸ்தோத்திரம்.